வணக்கங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, பெயிண்ட் பண்ண போறோங்க. ஆமாங்க, பெயிண்டிங் எதுக்கு பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிலைக்கு. என்ன சிலைன்னு பார்த்தா கிருஷ்ணர் சிலை. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லைங்களா? ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு கிருஷ்ணர் சிலை வேணுங்க, என்ன ஒயிட் மட்டும் அடிச்சிருக்கீங்க, பெயிண்ட் பண்ணி கொடுங்க. ஆமாங்க, நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் நாங்களே செஞ்சு சேல்ஸ் பண்ணுறோங்க. குறைஞ்ச விலையிலே சேல்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணர் சிலை பார்த்தீங்கன்னாக்கா பெயிண்ட் அடிச்சு கொடுக்க சொன்னாங்க. அதனால் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு பெயிண்டிங்லாம் பண்ண தெரியாதுங்க. ஏதோ சரி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுப்போமே அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பண்ணி முடிச்ச பிறகு பாருங்கள். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மீன் சிலை, மான் சிலை, மயில், பச்சை கிளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டால்பின் சின்னது பெருசு, டாக் சிலை, புத்தர் சிலை, கிருஷ்ணர் சிலை, துளசி மாடம் சின்னது பெருசு எல்லாமே கிடைக்குங்க. எல்லாமே நாங்களே சிமெண்ட்டில் தான் செய்கிறோம். அதாச்சும் 100% கான்கிரீட்டில் தான் செய்கிறோம். ஒரு சிலையை அடித்து முடிச்சாச்சுங்க. அடுத்த சிலை யாரும் கேட்கலங்க, இருந்தாலும் சரி பெயிண்ட் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு பெயிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பிளாக்கும் கோல்டு ஒயிட்டு 3 சேர்ந்து அடிச்சுட்டு இருக்கிறேங்க. 2 சிலையில் எந்த சிலை நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.